பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப். ஒற்றர் தலைவனே, என்ன விஷயம்? எனக்கு அரக்கர் வேந்தே, பிரத்யும்னன் வந்து கொண்டிருக்கிறான். என்னை நோக்கி அல்ல, அந்த பிள்ளை மரணத்தை நோக்கி வருகிறான். உன்னை நான் உள்ளே விட மாட்டேன். மூடனே, நான் சொன்னதை மறந்தாயோ? மாளிகைக்குள் சபையிலேயே சொன்னேன். இஷ்டப்படி வருவேன், இஷ்டப்படி செல்வேன், ஒருவரும் தடுக்க இயலாது. உன் ஆட்டம் இனி நடக்காது. வீரர்களே, பிடியுங்கள் அவனை. இளவரசே, 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 இளவரசே! என்ன செய்தி? அங்கு காவல் பணியை விட்டுவிட்டு இங்கே ஓடி வருகிறாயே, ஏன்? எதற்காக? அச்சம் உன் கண்களில் தெரிகிறதே. இளவரசே, இளவரசே, அவன் வருகிறான், அவன் வருகிறான். ஓடி வந்து நீ சொல்லும் அளவுக்கு எவன் இங்கே வருகிறான்? இளவரசே, பிரத்யும்னன், பிரத்யும்னன். அவனை உள்ளே வரும்படி விட்டாயா? இல்லை, அவன் நமது வீரர்களை எல்லாம் மாயப் புகையால் விழச் செய்து விட்டான். அதுவும் நல்லது. அந்த மாயாவி தப்பிக்க முடியாதபடி இன்று நம்மிடம் மாட்டிக்கொண்டான். இளவரசே, யாரிடம் யார் மாட்டிக்கொண்டது, அதை நிரூபிக்க இது நேரம். தெரியும். பிடியுங்கள் அவனை. வீரர்களே, விடாதீர்கள் அவனை. யாரிடம் மோதுகிறாய் பிரத்யும்னா?
நீ படித்த மாயத்தை வீரர்கள் மீது பயன்படுத்தி அவர்களை இயங்க விடாமல் செய்து விட்டாய். பிரத்யும்னா, உன்னை உயிரோடு விடமாட்டேன். சிம்மகேது, நான் கற்ற வித்தைகளை இன்னும் முழுமையாக காட்டவில்லை. நான் உன் வீரர்களுக்கு எச்சரிக்கை விடுவதற்காகவே இதை செய்தேன். விரும்பியிருந்தால் இவர்களை அப்போதே சாகடித்திருப்பேன். கோழையே, உன் சித்து வேலைகளை கண்டதும் நாங்கள் பயந்து அடங்கி போய் விடுவோம் என்று நினைக்காதே. சொல்லிவிட்டேன், சிம்மகேதுவின் கை மலர் கொய்து கொண்டிருக்காது எதிரிக்கு அர்ச்சனை செய்ய. போராடாமலேயே நீ வெற்றி காண நினைக்கிறாயா? இல்லை இல்லை சிம்மகேது, அது சரியல்ல. பகைவனை அழிக்கும் முன்பாக நேர்மையாக எடுத்துச் சொல்லி திருத்த பார்க்கிறேன். தர்மத்தை புதைக்கும் முன் போன்றோருக்கு சத்தியத்தை, நேர்மையை எடுத்துச் சொல்ல வந்தேன். உபதேசமும் அறிவுரையும் தர வந்தாயோ? மூளைகெட்டு போனதால் தான் இடம் தெரியாமல் வந்து நிற்கிறாய் என்று. நில் சிம்மகேது, மூளைக்கு வேலை கொடு. தர்மமும் அதர்மமும் மோதும் இந்த போரில் சம்பராசுரனின் கர்வம் செயல்படுகின்றது. முறைகெட்ட இந்த போரிலே உன்னை பலி கொடுத்து வீணாகச் சாகாதே. பிரத்யும்னா, தர்ம விளக்கம் கொடுக்கத்தான் நீ இங்கு வந்தாயா? தர்மம் ஒரு மகன் தந்தை காற்றும் கடமையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளச் சொல்கிறதோ? குருமதியே, குடும்பத்தை கெடுத்து பிரித்து ஏமாற்ற நினைக்கிறாயோ? ஏமாற்றுவது என் வேலையல்ல இளவரசே. தந்தை கெட்டவனானாலும் மகன் நல்ல வழி செல்ல வேண்டும் என்பது என் நோக்கம். தந்தையைப் போலவே நீயும் இருக்க வேண்டியதில்லை. திருந்திவிட்ட மகனாக தலை நிமிர்ந்து நில். பிரத்யும்னா, போதும் நீ பேசுவது. நமக்கு இது விவாத மேடை அல்ல. யுத்த பூமியிலே நிற்கிறாய். இங்கு உனது வாய்க்கும் நாவுக்கும் வேலை இல்லை. அஸ்திரமும் சஸ்திரமும் தான் தேவை. இனிமேலாவது பேச்சை நிறுத்து. உனக்கு துணிவிருந்தால் என்னுடன் போராடு. திறமை இருந்தால் காட்டு. உபதேசம் செய்யாதே. மோதுவோம் மோதுவோம், முடிவு யாருக்கென்று பார்ப்போம். சிம்மகேது, யார் தலை மீது மரணம் வந்து நிற்கிறதோ அவன் அமுதமே அருந்து இருந்தாலும் சாவு நிற்காது. நீயும் மரணத்தின் பிடியில் இருக்கிறாய் என்று தெரிந்தது. என் கோபத்தை தூண்டுகிறாய். இனி உன் அளவுக்கு மீறிய அகந்தையை காட்டி மிரட்டாதே. போட்ட எனது 2 அஸ்திரங்களை அடித்தாய். நீ என்ன நினைத்தாய்? நான் ஒழிந்தேன் என்று. ஆனால் நான் ஒழியவில்லை. உன் எண்ணம் பலிக்கவில்லை. மோத முடியாத அஸ்திரங்கள் இருக்கிறது என்னிடத்தில். புயலைப் போல சீறி வரும் அஸ்திரங்கள். எடு இருப்பில் இருக்கும் அஸ்திரங்களை.
அடே முழு மூடனே சிம்மகேது, உன் போன்ற தீமை செய்பவன் எத்தனை ஆற்றல் இருந்தாலும் முடிவிலே அதர்மத்திற்கு இரையாகி அழிந்து போய் விடுவான். பிரத்யும்னா, அழிவு என்பது இப்போது உன்னை தேடுகிறது. நீ பாதாளத்தில் பதுங்கினாலும் வானத்தில் பறந்தாலும் சிம்மகேதுவின் சக்திக்கு நீ ஒரு பொருட்டல்ல. சிம்மகேது, உன் போன்ற வாய்க்கொழுப்புள்ளவனுக்கு வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. முடியப் போகிறது உன் கதை. மகனே சிம்மகேது, இல்லை இல்லை இல்லை. சுவாமி, இதை பார்க்கவா நான் இன்னும் இருக்கிறேன்? பெற்று வளர்த்ததை இப்படி பறிகொடுக்கத்தானா? பறிகொடுக்கத்தானா? அப்பாவின் பகையாளி இப்படி பலி வாங்கி விட்டானடா உன்னை. அம்மா யாரிடத்தில் நீதி கேட்க? அம்மா என்று இனிமேல் என்னை பிரியமாக யார்தான் கூப்பிடப் போகிறார்கள்? மகனே, யார்தான் கூப்பிடப் போகிறார்கள்? பிரத்யும்னா, சுவாமி, என்ன அவலங்கள்! நமது வெற்றி தூண் நொறுங்கி விட்டதே. சுவாமி, தாங்கள் அமரர். தங்களுக்காக உயிரை கொடுத்த இவர்கள் தமக்காக தம்மை அழித்துக் கொண்டார்களே சுவாமி, தம்மை அழித்துக் கொண்டார்களே. போதுமா? மாயாவதி, நீயும் என்னை கொல்லுகிறாயோ? மாய வித்தைகளை காட்டிவிட்டான் அவன். சம்பராசுரன் பெற்ற மைந்தர்களை இழந்து பொங்கிக் கொண்டிருக்கிறான். செத்த உடல்களை பார்த்து சாகாத உடல் கொண்ட என்னையும் அழச் சொல்லுகிறாயா? முடியாது மாயாவதி, இல்லை, என்றும் இல்லை. பிரத்யும்னனை நான் கொல்லுவேன், கொல்லாமல் விட மாட்டேன். வணக்கம் அன்னையே. பிரத்யும்னா, அன்பு மகனே,
நீடு வாழ்க. என் வாழ்த்துக்கள். அன்பே தாயாக, தாயே குருவாக அமைந்து வாழ்த்தும் போது மகனுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. குருவே, மகிழ்ச்சிக்குரிய செய்தி சொல்ல வந்தேன். நம்பிக்கையுடன் போரை தொடங்கினேன். சம்பராசுரனின் ஒரு மகனை கொன்றுவிட்டேன் அம்மா. அம்மாவை ஆனந்தப்பட வைக்கிறது நீ சொன்னது மகனே. பிரத்யும்னா, பெற்றிருக்கும் இந்த வெற்றி லட்சியத்தை அடைந்ததாக நினைத்து விடாதே. நம்பிக்கையோடு இருங்கள் குருவே. இறுதி வெற்றியும் என்னுடையதே. தாயை சந்தோஷப்படுத்தும் பேச்சா? இல்லை குருவே, தாம் என்னை உருவாக்கத் தந்த சிக்ஷையால் பேசுகிறேன். மன்னிக்க வேண்டும் குருவே. இப்படி வேதனைப்படுவது ஏன்? இல்லை, இது வேதனை இல்லை. ஒரு மாதாவின் நெஞ்சிலே எழுகின்ற புயல். மாதா, மறைக்க வேண்டாம். என் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை? சம்பராசுரனும் நானும் சந்திப்போம் போர்க்களத்தில். அப்போது என் லட்சியம் பூர்த்தி செய்யப்படும். என் வாய் பொய் பேசாது. தாம் வருந்தும் அளவுக்கு எதுவும் நிகழாது. நான் எப்படி சொல்ல? உன் போன்ற மகனை பெற்றது பெரும் பேரு. பகவான் ஸ்ரீ விஷ்ணு தந்த வரம். வரம் என்று சொல்லி வருந்துவது ஏன் மாதா? உனக்கு புரியாது பிரத்யும்னா. என்னை நீ மறந்து விடுவாய். மறப்பேனா மாதா? எதற்கு எதற்கு மாதா? கேளடா, சம்பராசுரனை நீ கொன்று விட்டாயானால் இந்த பூமிக்கு வந்து நான் பிறந்த நோக்கம் நிறைவேறி விடுகிறது. அதன் பின் முக்தி பெறுவேன். இப்போது புரிந்து கொள். சம்பராசுரன் இறந்தான் என்றால் போய்விடுவேன் இங்கிருந்து. இல்லை, அப்படி என்றால் நான் சம்பராசுரனை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன் சம்பராசுரனை. கொல்ல மாட்டாயா? முக்தி பெற வேண்டாமா? இப்படியே இருக்க வேண்டுமா? சாபத்துக்கு ஆளாக்கப்பட்டவள் அதிலிருந்து மீளாமல். உங்களை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் அம்மா. அது நடக்காது. மகனே, நடக்காததை நினைக்கலாமா? என்னை மறந்துவிடு. இந்த பிரிவு தவிர்க்க முடியாதது. மகனே, என்ன செய்வது? பாசம் மாயாவி வித்தையால் உன்னை வாலிபன் ஆக்கினேன். பாத்தியக்காரி போல ஆனே. பாசத்தை மறந்து என்னையும் பிரிந்து செல்வதென்றால் ஏன் என்னை உருவாக்கினீர்கள்? மகத்தான மாய வித்தை எனக்கு எதற்கு? நிர்பந்த நிலையால் தான் மகனே. மாற்றங்கள். பொறுமையாக கேளடா. நம்மை சிக்க வைத்து செய்யப்படும் செயல்கள் இயற்கையின் நியதி. நாம் வந்தது எதற்கு? நம்முடைய கடமைகளை செய்வதற்கு. அதன் பிறகு இந்த எண்ணங்களை தியாகம் செய்துவிடு மகனே. மாதா, நீ சிறு பிள்ளையா மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு? பிரம்மதேவர் உனக்கு அறிவை புகட்டினார். பாசம் என்ற மாய வலையிலிருந்து வெளியே வந்துவிடு மகனே. மகனே, வந்துவிடு. மாதா, மாதாதான் சொல்கிறேன். அம்மாவின் ஆணைப்படி நட.
நீ வந்த காரியத்தை முடித்துவிடு. சம்பராசுரனை ஒழித்து விடு. இதுதான் பிரபுவின் கட்டளை. வென்று வா மகனே, வெல்க மகனே, வென்று வா மகனே, வென்று வா. பிரத்யும்னா நீயா? ஆமரசே, நான் தான் பிரத்யும்னன். உங்கள் மரணம். பிரத்யும்னன் வரக்கூடாது என்று வாசலில் கட்டுப்பாடு. பாவம் மன்னா, முன்பே உங்கள் மாளிகைக்குள் தான் நான் புகுந்து விட்டேனே. என்ன செய்ய முடியும்? பிள்ளைத்தனமான கேள்வி. வாழ்வது சொல்லும். ஏன் இப்படி செய்தீர்கள் சுவாமி? வீழ்ந்தான் மாயாவதி. முன்பே இவன் வீழ்ந்திருக்க வேண்டியவன் அல்லவா? பிரத்யும்னனை வாளால் வீழ்த்து விட்டேன். பிரத்யும்னனா? பகைவரி கண்ணை மறைக்க உயிரற்ற பொம்மையை வெட்டினீர்கள் சுவாமி. இல்லை சுவாமி, தமது மனநிலை சரியில்லை சுவாமி. மன்னவா, எனக்கும் கூட பிரத்யும்னனை நினைத்தாலே நடுக்கம். மற்ற எதிலும் ஏன் கவனம் திரும்பவில்லை சுவாமி? பிரத்யும்னனின் மாயாவித்தை சக்தியை கண்டு பயம் என் நெஞ்சில் நுழைந்து தன்னம்பிக்கையுள்ள என்னை மிரட்டி நிலைகுலைய செய்துவிட்டது. தாம் பிரத்யும்னனுடன் சண்டையிடாதீர்கள். தெரிந்தே தவறு செய்யாதீர்கள் சுவாமி. சுவாமி, தாம் பயங்கரமாக எதற்கு சிரிக்கிறீர்கள்? பேதை எனக்கு தாங்க சக்தி இல்லை சுவாமி. உன் பேச்சை கேட்டு சிரித்தேன் மாயாவதி. என் மகாராணியா பேசுவது? பகை நெருப்பு என் நெஞ்சை சுட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரத்யும்னனை எப்படியாவது அழித்துவிட திட்டமிட்டிருக்கிறேன். பரிவு அப்போது என் கண்களை மறைத்தது. ஏமாந்தேன். அப்போது அபயமளித்தேன். அதற்கென்ன? அவனை மாயா பலத்தினால் வாலிபனாக்கினாள். அவனும் மாயாவியாகிவிட்டான். போகட்டும், போகட்டும். என் முன்னே அவன் இன்னும் பிள்ளைதான். அவனுடைய மாயாவி சக்தியை பார்த்து வியந்து நீ பயந்திருக்கலாம். நான் பயப்படவில்லை, நான் பயப்படவில்லை, பயப்பட மாட்டேன். மன்னியுங்கள் சுவாமி. பணிவான ஒரு பிரார்த்தனை. தாம் பிரத்யும்னனுடன் சண்டையிடாதீர்கள். ராணி, பிரத்யும்னனுக்கு நானா அஞ்ச வேண்டும்? அவனுடன் போரிடாது ஒதுங்க வேண்டுமா? இல்லை மாயாவதி, இல்லை. மாயாவதி, பிரத்யும்னனுடன் எனது போர் நடக்கப் போகிறது. நடக்கத்தான் போகிறது. புலி பொறுத்திருந்தது. பிரத்யும்னன் அதை சீண்டி விட்டான். சீண்டி விட்டும் கூட நான் செயலிழந்து விட்டால் உலகம் பார்த்து சிரிக்காதா? இது புலி இல்லை பூனை என்று. சம்பராசுரன் யுத்த பூமியிலே பிரத்யும்னனை சந்திக்க போகாதிருந்தால், நான் சண்டையிடாமல் ஓடிப்போனால் உலகம் என்னை பேடி என்று ஏசும். பேடி என்று. பேடியல்ல நான் மாயாவதி. வா வீரன், நான் வீரன்.
யுத்தம் புரிவதுதான் என் கடமை. போர்க்களம் எனது விளையாட்டு மேடை. விளையாட்டு மேடையே ஒருவேளை எனக்கு தீமூட்டு மேடையானால். சுவாமி, தாமே இப்படியெல்லாம் பேசுவதா? மாயாவதி, நீ வீர பத்தினி அல்லவா? சாவு என்றால் பயப்படுவதும் சண்டைக்கு போகாதே என்பதும் சரியல்ல. வாழ்முனையை முத்தமிட்டு வாழும் ஒரு மன்னவனுக்கு அச்சம் என்பதே கிடையாது. என் ராணி, மறந்தாயா ஆதிமாதா பார்வதியின் வரம் பெற்றேன் என்பதை? விதி மாறி வேறு விதமாக என் வாழ்க்கை விளையாடப்படுமானால் அது வீர மரணம் அல்லவா? வீர மரணம். மேலே வீர சொர்க்கம் காத்திருக்கிறது. எப்போதும் ஒரு வீரனுக்கு அது ஒன்றுதான் குறிக்கோள் மாயாவதி, அது ஒன்றுதான். விடு, என்னை விட்டு விடு, விட்டு விடுங்க, வேண்டாம். வேண்டாம், என்னை விட்டு வா மன்னா. நமக்கு காதல் மனமல்லவா என்று கட்டி அணைத்திடுங்கள் மன்னா. மறுப்பேனா சுந்தரி? பைங்கிளி, வாருங்கள் அரசே. எங்கே சுந்தரி? இன்று நம் இருவருக்கும் முதலிரவு. அன்பை பகிர்ந்து கொள்ள, பூமெத்தை மீது உறவு கொள்ள. அன்பே சுந்தரி, பூமெத்தையிலா? பூமெத்தை எங்கே இருக்கிறது சுந்தரி? அதோ பாருங்கள். என்ன இது சுந்தரி? ஒரு பாடையா நீ சொன்ன பூமெத்தை? ஏன் இந்த சிரிப்பு? போதும், சொல், யார் நீ? மன்னா, மன்னா, நான் உங்கள் துணைவி. துணைவி? என்னை என்ன நினைத்தாய்? என்னை பற்றி தெரியாதா? தெரியும் மன்னா. சாவு உங்களை தழுவ வந்தால் தழுவக்கூடாது என்று சொல்லுவதா? என்னை தழுவ வந்தாயா? உரிமை உள்ளவள் வந்தேன். மரணதேவி நான் சம்ராசுரா, மரணதேவி.
அருணதேவி, நீ என்ன சொல்லுகிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன் மன்னவா. வாருங்கள், என்னுடன் வாருங்கள். பூப்பல்லக்கு காத்திருக்கிறது. விடு. விட்டு விடுங்க, என்னை விட்டு விடுங்க. நீராட்டி வாருங்கள், மரண நீராட்டு. என்னை விடுங்க, என்னை விட்டு விடுங்க, என்னை விட்டு விடுங்க. வேண்டாம், 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 விட்டு விடுங்க, வேண்டாம், விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. வேண்டாம், 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 விட்டு விடுங்க. சம்பராசுரனை யாரும் கொல்ல முடியாது. சம்பராசுரன் அமரன், சம்பராசுரன் அமரன், சம்பராசுரன் அமரன்.